திருப்பாவையில் பாவை நோன்பு பற்றி சொல்லும் ஆண்டாள் மார்கழி மாதம் 2ஆம் நாள் தன்னுடைய விரதத்தை தொடங்குகிறாள். பாலுண்ணோம், நெய்யுண்ணோம், மையிட்டு எழுதோம், மலரிட்டு நாம் முடியோம்னு மார்கழி 2ஆம் நாள் விரதத்தை தொடங்கிய ஆண்டாள் மார்கழி மாதம் 27ஆம் நாள் தன்னுடைய விரதத்தை நிறைவு செய்கிறாள். நல்ல அணிகலன்கள் அணிவோம், நன்றாக ஆடை உடுத்துவோம், பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார உண்போம் என்று ஆண்டாள் தன்னுடைய விரதத்தை நிறைவு செய்த நாள் மார்கழி மாதம் 27ஆம் நாள். ஆண்டாள் பெருமாளே தனக்கு கணவனாக வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டவள். ரொம்ப அழகா அவ ஒரு பாசுரம் பாடுறா. நாறு நரும் பொழில் மாலிருஞ்சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன். 100 தடா நிறைந்த அக்காராடிசில் சொன்னேன், ஏறு திருவுடையான் இன்று வந்து இவை கொள்ளும் குழோ. ஆண்டாளுக்கு பின் அவதாரம் செய்த ராமானுஜர் இந்த பாசுரத்தை படித்துவிட்டு 100 அண்டாவில் வெண்ணையும் 100 அண்டாவில் அக்கார அடிசிலும் கள்ளழகர் கோவிலுக்கு எடுத்துட்டு போனார் ஆண்டாள் சார்பா. அதனால அன்றைய தினம் மார்கழி 27ஆம் நாள் கூடாரவல்லி வைபவம் ரொம்ப சிறப்பா நடைபெறும். அந்த நாளில் திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடியவர்கள் வெண்ணையும் அக்கார அடிசிலும் ஆண்டாளுக்கு நிவேதனமாக வைத்து கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா என்கிற பாசுரத்தை பாராயணம் செய்தால் நல்ல மனவாழ்க்கை அமையும் என்பது நம்பிக்கை. இப்ப அந்த பாசுரத்தை சொல்றேன். வருகிற 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டாளுக்கு அக்கார அடிசிலும் வெண்ணையும் நிவேதனமாக வைத்து கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா என்கிற பாசுரத்தை பெருமாள் கோவிலுக்கு போய் ஆண்டாள் சன்னதியில் நின்று பாராயணம் செய்கிற போது நல்ல திருமண வாழ்க்கை அமையும், மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை கிடைக்கும் என்பது நம்பிக்கை. கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உந்தன்னை பாடி பறைக்கொண்டு யாம் பெரும் சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள் வளையே தோடே செவி பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம், ஆடை உடுப்போம், அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். மார்கழி 27ஆம் நாள் இந்த பாசுரத்தை சொல்லி பயன்பெறுங்கள். அதே நாள்ல தான் இந்த வருஷம் மார்கழி அஷ்டமி சப்பரம் வருது. அதை பத்தி நான் உங்களுக்கு தனி வீடியோவா கொடுக்குறேன்.